ஆனால் 87% கத்தோலிக்கராக இருந்தாலும் அவர்கள் பேரளவில் கத்தோலிக்கர் என்று தான் நான் சொல்வேன். எல்லாரும் திருமுழுக்கு பெற்றவர்கள். ஆனால் அங்கே செய்ய வேண்டிய பணிகள் அதையும் இருக்கின்றன. ஆகவே எங்களுடைய சகோதரிகள் பிரதானமாக மறைக்கல்வி பணி, பங்கு பணி, பேசிக் கிறிஸ்டியன் கம்யூனிட்டின்னு சொல்லப்படும் அடிப்படை கிறிஸ்தவ குழுக்களின் உருவாக்கம், வறுமையான ஒரு நாடு ஆனபடியால் மக்களுக்கு போஷணை ஊட்டுதல், வைத்திய உதவிகளை வழங்குதல், பாடசாலைகளில் உளவள துணையாளராக பணிபுரிதல், வைத்தியசாலைகளில் இன்னும் தனிப்பட்ட முறையில் குருக்களுக்கு உதவி செய்து நன்மை வழங்குதல், நோயாளரை சந்தித்தல், அதோடு பொதுநிலையினரை உருவாக்குதல், இப்படியான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றோம். ஆனால் எங்களுக்கு பணி முக்கியமல்ல, எங்களுடைய வாழ்க்கை தான் மிகவும் முக்கியம். நாங்கள் அங்கே சென்றதன் நோக்கம் அழைத்தலை பெருக்குவதல்ல. சிலர் சொல்வார்கள் மேற்கத்திய நாடுகளிலே அழைத்தல் குறைந்தபடியால் அங்கே போனீர்களோ என்று எங்களிடம் கேட்பார்கள். அது எங்களுடைய நோக்கம் அல்ல. நாங்கள் பெற்ற பெருவாழ்வை, இந்த அருங்கொடையை வாழ்ந்து வாழ்விக்க பண்ணுவதும் தான் எங்களுடைய நோக்கம். சகோதரத்துவத்தை கட்டியெழுப்பதுதான் எங்களுடைய நோக்கம். மெல்லன பாய்ந்துதான் இன்று ஒரு விருட்சமாக நாங்கள் வளர்ந்திருக்கின்றோம். அந்த வகையில் நன்றி. திருக்குடும்ப சபையினுடைய பல்வேறுபட்ட பணிகளை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த வேதபோதக பணியினுடைய சவால்கள், இடர் மிகுந்த இடங்கள், சேவை தேவைப்படும் இடங்களில் எல்லாம் எவ்வாறு இந்த பணிகள் இருக்கின்றன என்பதை உங்களுடைய இந்த உரையாடலுக்கூடாக பெறக்கூடியதாக இருந்தது. அதற்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை தந்து வேதபோத பணியையும் எங்களுடைய நாட்டையும் அறிமுகம் செய்து வைக்க தந்த சந்தர்ப்பத்துக்காக உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். நன்றி. தவத்திரு பீட்டர் பியன்மன் நோயாய் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட போர்டோவின் திருக்குடும்ப சபை யாழ் மண்ணில் வேரூன்றி இன்று 180 வருடங்களை நிறைவாக்கிக் கொண்டிருந்தாலும் தொடர்ந்து தன் பயணத்தின் தடங்களில் சலியாது நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆம், அந்த பணி இன்னமும் ஆழமாக தொடர உங்களின் ஆதரவு கரங்களை எதிர்பார்த்து நிற்கின்றது திருக்குடும்ப சபை. பாகம் 3 அனுபவச் சுவடுகளில் மீண்டும் சந்திக்கும் வரை நாளும் இறை சித்தத்தை நயமாகவே வாழ்ந்த நாடு கலிலேயாவின் சிற்றூராம் நசரேத்தில் நாளும் இறை சித்தத்தை நயமாகவே வாழ்ந்த தூய்மை சிறு குடும்பம் மறைந்த சிறு குடும்பம் தூய்மை சிறு குடும்பம் மறைந்த சிறு குடும்பம் தூயதன் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்திடுவோம் நல்லதோர் குடும்பம் திருக்குடும்பம் நல்லதோர் குடும்பம்
கப்ப கரி கப்ப கரி காரி சனி சரிகா அன்புடன் பழ்கும் பணிவுடன் அமைதியும் அமைச்சலும் தாழ்மையும் அளவற்ற பொறுமையும் அன்புடன் பழ்கும் பணிவுடன் அமைதியும் அமைச்சலும் தாழ்மையும் அளவற்ற பொறுமையும் வார்த்தையில் அடங்கா வலிமை ஞானமும் வார்த்தையில் அடங்கா வலிமை ஞானமும் பழம்பெறவே வாழ்ந்த அருள் நிறை குடும்பமாம் நல்லதோர் குடும்பம் திருக்குடும்பம் நல்லதோர் குடும்பம் திருக்குடும்பம். நாதன் இயேசுவின் நல்ல மாதிரி பின்பற்றுவோம் ஞானமுடன் அருளில் நிதமும் வளர்ந்திடுவோம். நாதன் இயேசுவின் நல்ல மாதிரி பின்பற்றுவோம் ஞானமுடன் அருளில் நிதமும் வளர்ந்திடுவோம். இயேசு மரி சூச